அனந்தபுரின்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் அஸ்வத்தாமன். அந்த நாட்டில் அரண்மனையில் பொக்கிஷ அறை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரூம் இருந்துச்சு. அந்த ரூமில் தான் அந்த ராஜாவோட ஆபரணங்கள்லாம், தங்க நகை, வெள்ளி, வைரம், வைடூரியம், அது மாதிரி இருக்கிற முக்கியமான எல்லா நகையும் அதுக்குள்ளே தான் இருக்கும். தங்க காசு மூட்டை எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். அது மாதிரி அந்த ரூம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, அரண்மனைக்கு அடியில் சுரங்கம் மாதிரி கட்டி அதுக்குள்ளே இருக்கும் அந்த ரூம். அப்படியே கருங்கல் சுவரால் முழுக்க அந்த ரூம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளேருந்து யாரும் எதையும் எடுத்துடக்கூடாதுல்ல. அதனால அந்த ரூம் வந்து அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். அரண்மனைக்கு அடியில் நல்ல பெரிய ரூமாக இருக்கும். அந்த ரூமுக்கு பார்த்தா அந்த ராஜா என்ன பண்ணியிருந்தார், பாரசீக நாட்டிலேருந்து, பாரசீகங்கிறது இப்போ இருக்கிற ஈரான் நாடு, அந்த நாட்டிலேருந்து ஸ்பெஷலாக ஒரு பெரிய பூட்டை வாங்கி அந்த பூட்டை போட்டு அந்த பொக்கிஷாரையை பூட்டி வச்சுருந்தார். ஏன்னா அது பொக்கிஷாரை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்ல. அதனால அந்த பூட்டு வந்து யாராலையும் திறக்கவே முடியாது. அதை மாதிரி இருக்கும் அந்த பூட்டு. அந்த பூட்டுக்கு வந்து 2 சாவி இருக்கும். அந்த 2 சாவியும் ஒன்றா சேர்த்து ஒரே சாவியாக்கி போட்டு திறந்தாதான் அந்த பூட்டு திறக்கும். இல்லைன்னா அது திறக்கவே திறக்காது. அந்த பூட்டை திறக்கவே முடியாது யாராலையும். அப்படி இருந்துச்சு அந்த பூட்டு. ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், இந்த ராஜா வந்து அந்த சாவியை எங்கேயோ தொலைச்சி விட்டார். அந்த சாவியை தொலைச்ச உடனே ராஜாவுக்கு வந்து ஐயோ இந்த பொக்கிஷாரையோட சாவி தொலைஞ்சு போச்சு, இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி இந்த பொக்கிஷாரையை திறக்கிறது, நம்ம நாட்டுக்கு தேவையான செலவெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளேருந்து பொற்காசெல்லாம் எடுக்கணுன்னா கூட இப்போ எடுக்க முடியாதுல்ல, எல்லாம் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. மூட்டை மூட்டையாக தங்க காசு எல்லாம் உள்ளே இருக்குது, நகையெல்லாம் உள்ளே இருக்குது, வைரம் வைடூரியம் எல்லா கல்லும் உள்ளே இருக்குது, ஒன்றுமே எடுக்க முடியாது வெளியே. அந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கிட்டோடனே இந்த மாதிரி அந்த சாவி வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ராஜா ரொம்ப கவலைப்பட்டார். உடனே என்ன பண்ணார், நம்ம ஊரில் இருக்கிற பூட்டை திறக்கிறவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பூட்டை திறக்க வச்சிடலாம், வேறு ஏதாவது ஒரு சாவியை போட்டு அதை திறக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அந்த ஊரில் இந்த பூட்டு சரி செய்கிறவனெல்லாம் கூப்பிட்டு வந்து, முதல்ல நேராக அவங்கள கூப்பிட்டு போய் பொக்கிஷ ரூமை கூட்டிகிட்டு போயிட முடியாதுல்ல, அதனால் அவங்கள கூப்பிட்டு வந்து ராஜாட்ட வந்து வேற ஒரு பூட்டு இருந்துச்சு. அந்த பூட்டு வந்து அதுவும் கொஞ்சம் பெரிய பூட்டு தான், அதுவும் வெளிநாட்டு பூட்டு தான். இங்கே இருக்கிறவங்களால அதையும் திறக்க முடியாது. ராஜா என்ன பண்ணார், முதல்ல யாரையும் வந்து பொக்கிஷாரைக்குள்ளே கூப்பிட்டு போகண்டாம், முதல்ல இந்த பூட்டை கொடுத்து திறந்து காட்டுன்னு சொல்லுவோம். இந்த பூட்டை யாராவது ஒருத்தன் திறந்தான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு போய் பொக்கிஷாரையில் இருக்கிற பூட்டை திறக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை முதல்ல பூட்டிட்டு அதை கொடுத்து இதை திறந்து கொடு அப்படின்னு சொன்னார். வந்திருக்கிற எல்லாராலையும் அந்த பூட்டையே திறக்க முடியல. எல்லாரும் திறக்க முடியல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பூட்டையே திறக்க முடியல அப்படின்னா அந்த பெரிய பூட்டை எப்படி திறப்பாங்க? அதனால் யாராலையும் திறக்க முடியலையே, இப்போ எப்படி அடுத்த மாதம் செலவுக்கு கூட வந்து அது நகையெல்லாம் அதுலேருந்து தான் தங்க காசுலாம் எடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்தார். இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷாரையோட சாவி வந்து காணா போயிடுச்சு அப்படிங்கிறத ஊரில் எல்லார்ட்டையும் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்துட்டோம், ஆனால் இன்னுமே வந்து அதை சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு ராஜா ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், எல்லாம் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி பொக்கிஷாரையோட சாவி வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, அதை வந்து யார் வந்து மறுபடியும் அந்த பூட்டை திறந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 1,00,000 தங்க காசு பரிசாக தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே அங்கேருந்து சில பேர் வந்தாங்க. வந்து ஏன் ராஜா அந்த பூட்டை வந்து உடச்சிடலாமே, இல்லைன்னா செவுத்தை உடச்சிக்கிட்டு பொக்கிஷ அறைக்குள்ளே போயிடலாமே அப்படின்னு கேட்டாங்க. செவுத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு போக முடியாது, ஏன்னா வந்து அது முழுக்க கருங்கல்லாம் கட்டின சுவர், அந்த பொக்கிஷ அறையோட சுவர், அது மேலே தான் வந்து இந்த அரண்மனையே நிற்குது. அதனால் அந்த செவுத்தெல்லாம் உடைச்சோம் அப்படின்னா அரண்மனை டமால்னு உள்ளே விழுந்துரும். அதனால் அந்த செவுத்தெல்லாம் உடைக்க முடியாது, பூட்டை தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ராஜா ரொம்ப தீர்மானமாக இருந்தார். பூட்டை யார் திறக்கிறாங்கன்ட்டு மறுபடியும் வெளியூர்லேருந்து எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. வந்து எல்லாரும் இந்த ராஜா வந்து ஒரு பூட்டை கொடுத்து இந்த பூட்டை ஃபஸ்ட்டு திறந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னார். யாராலையும் வந்து அந்த பூட்டையே திறக்க முடியல. உடனே ராஜா வந்து அவங்கள வந்து பொக்கிஷாரைக்கு அனுப்பவே இல்லை. இப்படியே ஒரு மாதம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வடநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவரும் பார்த்தா இந்த நாட்டோட வடக்கு பக்கத்தில் கோடியில் இருக்கார். அவர் பேர் கமலநாதன். அவர் என்ன பண்ணார், வந்துட்டு அரண்மனைக்கு வந்துட்டு ராஜாட்ட இது மாதிரி நான் வந்து பூட்டு திறக்கிறவங்க ஏதோ பூட்டு இங்கே திறக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன் எங்கள் ஊர்லேருந்து, நான் வேணால் திறந்து தரேன் அப்படின்னாரு.
ராஜாவுக்கு நம்பிக்கையே இல்லை அவரை பார்த்த உடனே. சரி முதல்ல இந்த பூட்டை தரங்க, இதை திறக்க முடியுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூட்டை கொடுத்தார் ராஜாட்ட. கமலநாதன்கிட்ட கொடுத்தார் திறக்கிறதுக்கு. கமலநாதன் என்ன பண்ணார், அந்த பூட்டை வாங்கிட்டு அந்த பூட்டை வந்து காதில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சாவியாக மெதுவாக போட்டு அதை திறந்து 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 பார்க்குறாரு. பூட்டுக்குள்ளே லிவராக தானே இருக்கும். எந்த சாவி போடும்போது எந்த லிவர் திறக்குதுங்கிறத அவர் காதில் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். கேட்டுக்கிட்டே இருந்துட்டு சரி மண்ணா இதை திறந்துடலாம் இருங்க வரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணார், ஒரு சாவியை எடுத்து அந்த சாவியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை தீட்டி அந்த சாவியை கரெக்டாக கொஞ்சம் மாற்றிட்டு அந்த சாவியை போட்டு திறந்தார். திறந்த உடனே பார்த்தா ராஜா கொடுத்த பூட்டு திறந்துக்குச்சு. திறந்த உடனே ராஜாவுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. சரி இந்த கமலநாதன் வந்து கண்டிப்பாக பொக்கிஷாரையோட பூட்டை திறந்துருவார் அப்படின்ட்டு. உடனே ராஜா வந்து என்ன பண்ணார், சரி வாங்க உங்களை பொக்கிஷாரைக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே இருக்கிற பூட்டை தான் திறக்கணும், உங்களுக்கு நீங்கள் நிஜமாகவே வந்து பூட்டெல்லாம் நல்லா திறக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு இந்த பூட்டை கொடுத்தேன், வாங்க அங்கே போய் அந்த பூட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமலநாதனை கூப்பிட்டுக்கிட்டு பொக்கிஷாரைக்கு போனார். போய் பொக்கிஷாரை வாசலில் இருக்கிற பூட்டை காமிச்சார். அது நல்ல பெரிய பூட்டு, ஒரு சிலிண்டர் சைஸில் இருக்குது அந்த பூட்டு. உடனே அவர் என்ன பண்ணார், கமலநாதன் வந்து அந்த பூட்டை பார்த்தாரு, முன்னாடி பார்த்தாரு பின்னாடி பார்த்தாரு. பார்த்துட்டு ராஜாட்ட கேட்டார், ராஜா இந்த பூட்டு வந்து பாரசீக நாட்டிலேருந்து வாங்கினீங்களா அப்படின்னாரு. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை இதை மாதிரி வந்து ரொம்ப தொழில்நுட்பம் ரொம்ப இருக்கிற பூட்டெல்லாம் வந்து அந்த நாட்டில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூட்டுக்கு வந்து ஒரு சாவியா இல்லை 2 சாவி இருக்கும், அந்த 2 சாவியும் ஒன்றா சேர்த்து நீங்கள் போட்டு திறந்தீங்கன்னா தான் அந்த பூட்டு திறக்குமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், அதுக்கு வந்து 2 தனித்தனி சாவி இருக்கும், அந்த 2 சாவியும் எடுத்து ஒன்றா வச்சு அமைக்கணும் அப்படின்னா 2 சேர்ந்து ஒரு சிங்கிள் சாவி ஆகிடும், அந்த சாவியால் தான் இதை திறப்போம் அப்படின்னு சொன்னார். சரி இருங்க பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், அந்த பூட்டில் காதை வச்சு கேட்டுக்கிட்டே எப்படி மெதுவாக ஒரு சாவியாக உள்ளே விட்டு திருப்பி 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 பார்த்தாரு. பார்த்துட்டு ஏதோ நோட்லலாம் எழுதிக்கிட்டார். எழுதிக்கிட்டு சரி ராஜா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அதுக்கு சாவி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் நோட்டில் எழுதின குறிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து அங்கேயே உட்காந்துட்டு ஒரு சாவி பண்ண ஆரம்பித்தார். இந்த கமலநாதன் வந்து ராஜா கிட்ட சொன்னார், ராஜா நான் வந்து 2 சாவி பண்ண மாட்டேன், ஒரே சாவி தான் பண்ணி தருவேன், அந்த ஒரே சாவியை போட்டு நீங்கள் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி 2 சாவியால் திறக்கிற பூட்டு வந்து எப்படி ஒரே சாவியால் திறக்கும் அப்படின்ட்டு யோசித்தார். இருந்தாலும் சரி பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்ட்டார். அங்கேயே உட்காந்துக்கிட்ட கமல்நாதன் என்ன பண்ணார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாள் முழுக்க ஆயிடுச்சு. அவர் வந்து நல்ல பெரிய சாவி ஒன்று பண்ணார். பண்ணிவிட்டு அந்த சாவியை வந்து அந்த நோட்டில் அவர் எழுதி வச்சார்ல குறிப்பெல்லாம் அதெல்லாத்தையும் வச்சு அந்த சாவி கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த சாவி கரெக்டாக இருந்துச்சு. உடனே அந்த ராஜாட்ட கொடுத்து, ராஜா இந்த சாவியால் நீங்கள் இப்போ திறந்து பாருங்கள் அந்த பூட்டை அப்படின்னாரு. ராஜா என்ன பண்ணார், அந்த சாவியை போட்டு அந்த பூட்டை திறந்தார். திறந்தா பூட்டு டபக்குன்னு திறந்துக்குச்சு. திறந்த உடனே ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடா ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றிட்டாரு, அடுத்த மாதத்துக்கு செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஏன்னா இந்த ரூமை திறக்கலை அப்படின்னா நமக்கு வந்து தங்க காசெல்லாம் உள்ளேருந்து எடுக்க முடியாது, அப்புறம் அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம இதை தான் எடுக்கணும், இது எடுக்க முடியாமல் இப்படி மாட்டிக்கிச்சேன்னு நினச்சிக்கிட்டோம், நல்ல வேளை இவர் திறந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சி ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த கமல்நாதனை ரொம்ப கொண்டாடினார். நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ தூரத்துக்கு போய் திறக்கவே முடிஞ்சிருக்காது, இதை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமலநாதனுக்கு என்ன பண்ணார், அரண்மனையிலே ஒரு பெரிய விருந்து வச்சார். விருந்து வச்சுட்டு அந்த கமல்நாதனுக்கு வந்து அவர் வந்து 1,00,000 பொற்காசை எடுத்து ஒரு பெரிய மூட்டையில் கட்டி, இது வந்து நான் சொன்ன மாதிரி 1,00,000 பொற்காசு இதில் இருக்குது நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கமல்நாதன்கிட்ட கொடுத்தாரு. கமல்நாதன் வந்து ஐயோ ராஜா இது உங்கள்கிட்டயே இருக்கட்டும், எனக்கு வந்து இவ்வளோ பணமெல்லாம் வேண்டாம், எனக்கு எப்போ வேணுமோ அப்போ நான் வந்து கேட்டுக்கிறேன், அது வரைக்கும் இது உங்கள்கிட்டயே இருக்கட்டும், இந்த 1,00,000 பொற்காசை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக வைக்கிற அளவுக்கு கூட எனக்கு பெரிய வீடு கிடையாது, அதனால் இது உங்கள்கிட்டயே இருக்கட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு எப்போ வேணுமோ அப்போ நான் கேட்குறேன், நான் வந்து இந்த பூட்டை திறந்ததுக்கு கூலி மட்டும் எனக்கு வந்து ஒரு 10 பொற்காசு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா 1,00,000 பொற்காசு தரவங்கிறோம், ஒருத்தர் வேண்டான்றாரு, வெறும் 10 பொற்காசு போகிறோன்றாரு அப்படின்ட்டு, நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் ராஜா வந்து அவர்கிட்ட கேட்டார். அவர் சொன்னார், ராஜா இந்த நாட்டோட வடக்கு கோடியில் அலிகார்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு பக்கத்தில் முல்லைவனம் அப்படிங்கிற கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் தான் நான் இருக்கேன், நான் வந்து சின்ன வயசுலேருந்து பூட்டெல்லாம் பழுது பார்க்குற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து அலிகாருங்கிற ஊரில் அந்த பக்கத்தில் இருக்கிற அலிகாருங்கிற நகரத்தில்
நான் வந்து பூட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணுற ஒரு கடை வச்சுருக்கேன், எந்த பூட்டாக இருந்தாலும் நான் ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி ராஜா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு கிளம்புனார். ராஜா வந்து வேறொரு நாட்டிலேருந்து ஒரு ராஜா வந்திருந்தா எவ்வளோ மரியாதை கொடுத்து அவரை ஊருக்கு அனுப்பி வைப்பாரோ அந்த மாதிரி மரியாதை கொடுத்து இந்த கமல்நாதனை அவரோட ஊருக்கு அனுப்பி வச்சார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா ஒரு பெரிய இதுலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இந்த பூட்டை வந்து வேற யாராலையுமே திறக்க முடியலையா இது வரைக்கும், அதனால வந்து இவ்வளோ பயங்கரமான பூட்டை போட்டு பூட்டுறோம் இந்த பொக்கிஷாரையை, அதனால இனிமேல் நமக்கு கவலையே கிடையாது, யாராலையும் இந்த பொக்கிஷாரையை திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு இந்த பூட்டு மேலே. உடனே என்ன பண்ணார், அந்த பொக்கிஷாரைக்கு வந்து காவலுக்கு இருந்த காவல்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, சோல்ஜர்ஸ்லாம், அவங்களெல்லாம் நீங்கள்லாம் இங்கே வேண்டாம்ப்பா, நீங்கள் வேற எங்கேயா போய் பார்த்துங்க, இந்த பூட்டை இனிமேல் யாராலையும் திறக்க முடியாது, அதோட சாவி எங்கிட்ட தான் இருக்க போகுது, அதனால நீங்கள்லாம் வேற இடத்துக்கு அவங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு. பொக்கிஷாரைக்கு காவலுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா ராஜாவுக்கு அந்த பூட்டு மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. இப்படி ஒரு மாதம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா அந்த பொக்கிஷாரையில் இருந்த தங்கம் வைரம் இந்த நகை இதெல்லாம் பார்த்தா காணா போயிடுச்சு. எப்படி காணா போச்சு அப்படின்னு பார்த்தா யாரும் சுவத்தை உடச்சிக்கிட்டெல்லாம் வரல, யாரும் பூட்டெல்லாம் உடைக்கலை, யாரோ வந்து அந்த பூட்டை திறந்துக்கிட்டு அந்த பொக்கிஷாரைக்குள்ளே போய் அதில் இருக்கிற தங்க நகை வெள்ளி தங்க காசு எல்லாத்தையும் திருடிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு வந்து யார் மேலே சந்தேகம் வந்துச்சு, இந்த கமல்நாதன் மேலே தான் சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா இந்த நாட்டிலேயே வந்து இந்த பூட்டை திறக்கிறதுக்கு யாருக்கும் இது கிடையாது, தகுதி கிடையாது. இந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஒரே திறமை வாய்ந்த ஆள் யாருன்னா இந்த கமல்நாதன் மட்டும்தான். அதனால கண்டிப்பாக அந்த கமல்நாதன் தான் வந்து இந்த சாவியெல்லாம் பண்ணுறதுக்கு அவர் ஒரு நோட்டில் குறிப்பெல்லாம் எழுதிக்கிட்டார்ல, அந்த குறிப்பை வச்சு அவர் இன்னொரு சாவி பண்ணியிருக்காரு. அதை வச்சு தான் எடுத்துக்கிட்டு வந்து எப்படியோ பொக்கிஷாரையை திறந்து உள்ளேருந்து அவர் திருடிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ராஜா வந்து உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். முடிவுக்கு வந்து என்ன பண்ணால் ஒரு 4-5 சோல்ஜர்ஸை கூப்பிட்டான். நீங்கள்லாம் வந்து இந்த நாட்டோட வடக்கு கோடியில் இருக்கிற அலிகார் நகரத்துக்கு போங்க, அதுக்கு பக்கத்தில் முல்லைவனம்னு ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்தில் கமல்நாதன் ஒரு பூட்டெல்லாம் திறக்கிற ஒரு ஆள் இருப்பார், அவரை வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி இங்கே இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குதிரைப்படையில் இருக்கிற ஒரு 5-6 பேரை அனுப்பிச்சி வச்சார். அந்த வீரர்கள்லாம் இங்கேருந்து கிளம்பி நேராக நாட்டோட வடக்கு பக்கத்துக்கு போய் இந்த முல்லைவனம்ங்கிற கிராமத்துக்கு போனாங்க. அங்கே கமல்நாதனை தேடி கண்டுபிடிச்சாங்க. அவர் என்ன ஏதுன்னு கேட்குறாரு, அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல, ராஜா அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி நேராக அரண்மனை கூட்டு வந்துட்டாங்க. இதுக்குள்ள இது மாதிரி அரண்மனையில் வந்து பொக்கிஷாரையிலேருந்து நிறையா நகை பணம் தங்க காசு வெள்ளி எல்லாம் திருட்டு போயிடுச்சு அப்படிங்கிற தகவல் வந்து ஊர் முழுக்க எல்லாருக்கும் பரவிடுச்சு. கமல்நாதனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. நேராக கமல்நாதனை அரண்மனைக்கு கூட்டு வந்தோடனே ராஜா வந்து பயங்கர கோவத்தோட, நீ வந்து மரியாதையாக இந்த பொக்கிஷாரையிலேருந்து திருடுன தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எங்கே வச்சுருக்கங்கிறத சொல்லிடு, இல்லைன்னா உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். கமல்நாதன் வந்து ராஜா நான் திருடலை ராஜா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. இந்த பொக்கிஷாரையோட பூட்டை திறக்கிறதுக்கு உன் ஒருத்தனுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, அதனால நீ தான் அதை திறந்துருக்கணும், நீ தான் திருடி இருக்கணும், நீ திருடினதெல்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா உன்னை வந்து வெறுமனை ஜெயிலில் மட்டும் போடுவேன், நீ அதை சொல்லலை அப்படின்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னார். கமல்நாதன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் நான் திருடலைன்ட்டு. ராஜா வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. இவனை கொண்டு போய் பாதாள ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பாதாள ஜெயிலுங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு பெரிய பூமியிலேருந்து ஒரு கிணறை குடஞ்சிக்கிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கிணறை ஃபுல்லாக கீழே இறங்கி அதுக்கு அடியில் ஒரு பெரிய ஜெயில் இருக்கும். அந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்தா வெளிச்சம் இருக்காது, காற்று இருக்காது, ஒன்றுமே இருக்காது, வெளியில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. நாம் இப்போ ராத்திரியில் இருக்கோமா பகலில் இருக்கோமா அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜெயிலில் கொண்டு போய் இந்த கமலநாதனை போட்டு அடைச்சிட்டாங்க. அடைச்ச உடனே கமலநாதன் வந்து என்னடா அது இப்படி நம்ம வந்து ஒரு பூட்டை திறந்து ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் அவருக்கு, கடைசியில் வந்து நம்மளை இப்படி பாதாள ஜெயிலில் கொண்டாந்து போட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனையோடு அந்த பாதாள ஜெயிலே இருந்தார். ஒரு 4 நாள் கழித்து ராஜா என்ன பண்ணார், அந்த பாதாள ஜெயிலுக்கு இந்த கமலநாதனை பார்க்க வந்தார். வந்துட்டு கமலநாதா இப்பயும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மரியாதையாக நீ எடுத்த பணம் நகை எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துரு, உன்னை வந்து வெறுமனை ஜெயிலில் போட்டு நான் உன்னை விட்டுடுறேன், உன்னை கொலை பண்ணாமல் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தா ராஜாவுக்கு வந்து கோவம்லாம் குறைஞ்சிடுச்சு. அன்னைக்கு பார்த்த உடனே ராஜா வந்து பயங்கர கோவத்தில் இருந்தார் கமலநாதனை முதல்ல பார்த்த உடனே. இப்போ வந்து ராஜா வந்து
கோவத்தில் இல்லை, சாதாரணமாக பேசினார். உடனே கமலநாதன் வந்து அவர்கிட்ட சொன்னார், ராஜா அன்னைக்கு நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருந்தீங்க, அதனால் நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு காதில் ஏறவே இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நான் வந்து இங்கே இருக்கிற நகை பணம் எதையுமே நான் திருடலை. முதல்ல நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எனக்கு 1 லட்சம் பொற்காசு வந்து ஒரு பெரிய மூட்டையில் போட்டு கொடுத்தீங்க. அதை நான் வாங்கினேனா? இல்லை, அதே உங்கள்கிட்ட தானே இருக்குது. நான் அது வேணும்னா அதை எடுத்துக்கிட்டு இருக்கலாம்ல. நான் அதையே வாங்கலை, வெறும் ஒரு 10 பொற்காசு மட்டும் வாங்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். நான் போய் உங்களோட இதை வந்து திருடிருப்பேனா? ஆனால் இது வந்து எப்படி இந்த திருடு போயிருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க. நான் வந்து கண்டுபிடிச்சி திருடனை வந்து கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. உடனே ராஜாக்கும் அப்போ தான் தோணுச்சு இது மாதிரி, ஆமாம் அந்த கமல்நாதன் சொல்கிறதுலேயும் வந்து ஒரு உண்மை இருக்குது. நம்ம வந்து அன்றைக்கி கோவத்தில் இருந்ததுனால நம்மளால் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல. கோவத்தில் முடிவு எடுத்தால் அது வந்து தப்பாக தான் போய் முடியும். நாம் அன்றைக்கி கோவத்தில் இருந்தோம், அதனால் கரெக்டான ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் நல்ல வேலைக்கு கமல்நாதன் அன்றைக்கே கொல்லாமல் அவனை தூக்கி பாதாள ஜெயிலில் போட்டு வச்சோம். இன்றைக்கி வந்து இந்த கமல்நாதனுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா முடிவு பண்ணார். முடிவு பண்ணிட்டு கமல்நாதன்கிட்ட சொன்னார், உனக்கு சரியாக 1 மாதம் டைம் தரேன். அந்த 1 மாதத்துக்குள்ள யார் திருடிருக்காங்கிறத நீ கண்டுபிடிச்சி அவன்கிட்ட திருடின பொருள் எல்லாத்தையும் மீட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உன்னை பிடிச்சி இந்த பாதாள ஜெயிலில் வச்சு உன்னோட தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கமல்நாதனை வந்து அனுப்பி விட்டார். கமல்நாதன் அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணார், நேராக அவரோட ஊர் முல்லைவனம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் மருதவனம்னு இன்னொரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊருக்கு வந்தார். அந்த ஊரில் தங்கப்பன்னு ஒருத்தன் இருந்தான். அந்த தங்கப்பன் என்ன பண்ணான், இந்த முல்லைவனத்தில் இருக்கிற கமலநாதன்கிட்ட வந்து இது மாதிரி இந்த ஊரில் நீங்கள் தாங்க பூட்டெல்லாம் திறக்கிறதுலேயே ரொம்ப திறமைசாலி, நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த தொழில் எப்படி பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுங்க, நானும் வந்து எங்கள் ஊரில் வந்து பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு கடையை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கப்பன் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தான். எப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி. இவரும் என்ன பண்ணார், சரி இந்த பையன் நல்ல துருன்னு இருக்கான், நல்ல பையனாக இருக்கானே அப்படின்ட்டு அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவனுக்கு வந்து இந்த பூட்டெல்லாம் எப்படி வந்து திறக்கணும், எந்த மாதிரி பூட்டுக்கு எப்படி சாவி போடணும் அப்படிங்கிற ஃபுல்லாக எல்லாத்தையும் இவருக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் 10 வருஷம் கழித்து தான் அந்த தங்கப்பனோட உண்மையான குணம் வந்து இவருக்கு தெரிஞ்சிச்சு. அவன் என்ன சொன்னான், ஏங்க நமக்கு பூட்டை நல்லா திறக்க தெரியுது, நாம் என்னத்துக்கு இங்கே வந்து பூட்டை திறந்து 2 பொற்காசு கொடு 3 பொற்காசு கொடுன்னு கேட்டு வாங்கி நம்ம வாழணும். நமக்கு வந்து எங்கேயாவது ஒரு நல்ல பூட்டு இருந்துச்சுன்னா அந்த பூட்டுக்கு நாமளே ஒரு சாவியை போட்டு திறந்தோம்னா உள்ளே இருக்கிறதுல நாமளே எடுத்துக்கலாம்ல அப்படின்னு அந்த தங்கப்பன் ஒரு நாளைக்கு இந்த கமலநாதன்ட்ட சொன்னார். சொன்ன உடனே இந்த கமலநாதன் சொன்னார், நீ வந்து பூட்டை திறந்து கொடுத்து நீ 2 பொற்காசு வாங்குறதுன்றது நீ உன்னோட உழைப்புக்கு நீ கேட்குற கூலி. ஆனால் நீயே அந்த பூட்டை திறந்து வேற ஒருத்தரோட பொருளை வந்து நீ திருடுறதுன்றது வந்து திருட்டு. இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது நம்ம பண்ணக்கூடாது. நம்மளோட வேலை வந்து பூட்டை திறந்து கொடுக்கறது மட்டும்தான். அதுவும் யார் வந்து அந்த பொருளோட உரிமையாளரோ அவங்க வந்து இந்த பூட்டை திறந்து கொடுன்னு கேட்டால் தான் நம்ம திறந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த தங்கப்பன் வந்து அதை ஒத்துக்கல. உடனேயே இவருக்கு வந்து தங்கப்பனோட கெட்ட குணம் தெரிஞ்சிருச்சு. அதனால கமல்நாதன் என்ன பண்ணார், தங்கப்பனை வந்து துரத்தி விட்டார். நீ இனிமேல் என்கிட்ட வராத, நான் உனக்கு இனிமேல் கற்றுக் கொடுக்க மாட்டேன் போன்னு சொல்லி அனுப்பி விட்டார். ஆனால் இந்த கமல்நாதனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் தங்கப்பனுக்கும் தெரியும். ஸோ இந்த தங்கப்பன் வந்து முல்லைவனம் அந்த மருதவனத்தில் இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மருதவனத்துக்கு போனார். போய் தங்கப்பன் எங்கன்னு கேட்டார். இல்லை, தங்கப்பன் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் கிளம்பி இதை மாதிரி பாரசீகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரசீகத்துக்கு போகிறதுக்காக துறைமுகத்துக்கு போயிருக்காரு. அங்கே இருக்கிற கப்பலில் ஏறி பாரசீகம் போகிறதுக்காக துறைமுகம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து நியூஸ் கிடச்சிச்சு. நியூஸ் கிடச்ச உடனே இவர் வந்து தங்கப்பன் என்னத்துக்கு இப்போ பாரசீகம் போகிறதுக்கு துறைமுகம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட தங்கப்பன் வந்து எப்போ கிளம்புனாரு அப்படின்னு. அவர் கிளம்பி 2-3 நாள் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து தனியாக போயிருக்காரா இல்லை கூட ஏதாவது எடுத்துகிட்டு போனாரா அப்படின்னு. அவர் கூட ஏதோ ஒரு 40-50 கோணி பையில் என்னத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போனார், குதிரை மேலே வச்சு எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்க. 40-50 கோணி பையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாருன்னா கண்டிப்பாக தங்கப்பன் தான் வந்து இந்த அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷ அறைக்கு வந்து ஒரு சாவியை போட்டு திறந்து அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து திருடிக்கிட்டு அவன் பாரசீகத்துக்கு தப்பிச்சு போகிறான் அப்படிங்கிறத இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணார், பாரசீகத்துக்கு எப்போ கப்பல் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இவர் நேராக துறைமுகத்துக்கு அங்கேருந்து போனார். இவர் துறைமுகத்துக்கு போகிறதுக்குள்ள பார்த்தா பாரசீக கப்பல் அங்கேருந்து கிளம்பிருச்சு. துறைமுகத்துலேருந்து கிளம்பி கப்பலே கிளம்பி போயிடுச்சு, துறைமுகத்தை விட்டு போயிடுச்சு.
உடனே இவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற சுங்க அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல துறைமுகத்தில், அவங்கள்ட்ட போயிட்டு இதை மாதிரி வந்து அரண்மனையில் திருடு போன, அரண்மனையோட பொக்கிஷ அறையில் திருடு போன கலைப்பொருட்கள், நகை, தங்க காசு, வெள்ளி எல்லாமே பார்த்தா மூட்டையில் கட்டி இந்த பாரசீக கப்பலில் தான் ஒருத்தன் வந்து திருடிட்டு போகிறான். ஸோ எனக்கு வந்து ராஜாவுக்கு வந்து இதை உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சுங்க அதிகாரிகள்கிட்டலாம் அந்த கமலநாதன் சொன்னார். அந்த சுங்க அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க, உடனே வந்து ஒரு புறாவோட காலில் வந்து ஒரு ஓலையில் இது எல்லாத்தையும் எழுதி அதை வந்து புறாவோட காலில் வந்து கட்டி அந்த புறாவை பறக்க விட்டாங்க. அந்த புறா வந்து ஆக்சுவலாக நல்லா பழக்கப்பட்ட புறா. அது என்ன பண்ணும், இது மாதிரி ஏதாவது ஒரு லெட்டர் அதோட காலில் கட்டணும் அப்படின்னா அது நேராக அரண்மனைக்கு வந்துடும். அது மாதிரி அந்த புறாவை பறக்க விட்டோன்னே அது வந்து என்ன பண்ணிச்சு, இந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நேராக பறந்து அரண்மனைக்கு வந்துச்சு. ஸோ இவங்க காலையில் வந்து கட்டி அனுப்பிச்சாங்க புறாவை. அன்றைக்கி சாயந்தரமே பார்த்தா புறா வந்து அரண்மனைக்கு வந்துருச்சு. வந்துட்டு இந்த மாதிரி வந்து ராஜாட்ட வந்து அந்த புறா வந்து நின்றுச்சு. ராஜா வந்து அதில் இருக்கிற லெட்டரை எடுத்து படித்து பார்த்தாரு. படித்து பார்த்தோடனே அதில் வந்து கமல்நாதன் ஒருத்தர் இங்கே வந்து சொன்னார், இதை மாதிரி வந்து உங்கள் அரண்மனையில் பொக்கிஷ அறையில் காணா போன பொருட்கள்லாம் மூட்டையில் போட்டு கட்டி இந்த பாரசீகம் போகிற கப்பலில் ஏற்றிக்கிட்டு பாரசீகத்துக்கு ஒருத்தர் கொண்டு போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த கமல்நாதன் ஒருத்தர் இங்கே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சுங்க அதிகாரி எழுதியிருந்தார். அதை பார்த்த உடனே ராஜா என்ன பண்ணார், மந்திரியை கூப்பிட்டு அதை காமிச்சிட்டு வாங்க உடனே நம்ம துறைமுகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜா, மந்திரி, ஒரு 10 போர் வீரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, உடனேயே சாயந்தரம் கிளம்பி ராத்திரி ஃபுல்லாக குதிரையில் ஓட்டிக்கிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் துறைமுகத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே கமல்நாதன் வந்து அங்கேயே காத்துக்கிட்டு இருந்து ராஜாட்ட சொன்னார், ராஜா எனக்கு இந்த சந்தேகம் வந்து ரொம்ப உறுதியாக தெரியுது. தங்கப்பன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு 10 வருஷமாக வேலை செஞ்சார். அவர் 10 வருஷம் நான் வந்து என்னோடய தொழில் எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அவர் ரொம்ப கெட்ட எண்ணத்தோடு தான் வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத. நான் வந்து முதல்ல நேராக போய் தங்கப்பன் இருக்காரான்னு தான் அவரோட ஊரில் பார்த்தேன். தங்கப்பன் ஊரில் இல்லை, அவர் வந்து பாரசீகம் போகிறதுக்கு துறைமுகம் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் கூட ஏதாவது எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்டேன். ஒரு 50 மூட்டை கிட்ட அவர் வந்து குதிரையில் வச்சு எடுத்துக்கிட்டு போனார் அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. அதனால தான் உடனே நான் நேராக கிளம்பி துறைமுகத்துக்கு ஓடி வந்தேன், இந்த பாரசீக கப்பலை நிறுத்தலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே கப்பல் கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். உடனே ராஜாவுக்கும் வந்து சரி அந்த தங்கப்பன் தான் கண்டிப்பாக அதை எடுத்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உடனே மந்திரிகிட்ட வந்து இப்போ என்ன பண்ணுறது, அந்த கப்பல் எப்போ கிளம்பி போச்சு அப்படின்னு. கப்பல் கிளம்பி போய் 1.5 நாள் ஆகுது ராஜா அப்படின்னு இந்த துறைமுகத்தோட அதிகாரி சொன்னார். சொன்னோடனே 1.5 நாள் முன்னாடி அந்த கப்பல் கிளம்பி போயிடுச்சு, இப்போ எப்படி வந்து அந்த கப்பலை போய் நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு. உடனே மந்திரி சொன்னார், ராஜா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேருந்து மீன் பிடிக்கிற படகு இருக்குல்ல, அந்த மீன் பிடிக்கிற படகை எடுத்துக்கிட்டு அதில் நல்ல திறமையாக துடுப்பு போடுற மாதிரி ஒரு 20 மீனவர்களை கூப்பிட்டுப்போம். ஒரு 3-4 நாளைக்கு வேண்டிய சாப்பாடை வந்து அதில் எடுத்துக்கிட்டு அந்த படகுல நம்ம வந்து போய் அந்த கப்பலை துரத்திட்டு போய் பிடிப்போம் அப்படின்னாரு. உடனே ராஜா வந்து இது ஒரு ஐடியாவா, கப்பலை வந்து எங்கேயாவது படகுல துரத்திக்கிட்டு போய் பிடிக்க முடியுமா அப்படின்னாரு. இல்லை ராஜா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன், ஏன்னா இந்த துறைமுகத்துலேருந்து அடுத்த ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் பார்த்தா கடல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்காது. அதனால கப்பல்லாம் வந்து ரொம்ப மெதுவாக தான் போகும். நம்ம வந்து படகுல போனோம் அப்படின்னா படகு வந்து நல்லா வேகமாக போக முடியும். நம்ம வந்து ராத்திரி பகல்னு கண்டினியூஸாக நம்ம படகுல போனோம் அப்படின்னா அந்த கப்பலை வந்து நம்மளால் கண்டிப்பாக பிடிச்சிட முடியும். நமக்கு வேண்டியது என்னென்னா நல்லா துடுப்பு போடுற மாதிரி ஒரு 20 மீனவர்கள் வேணும். அதுக்கப்புறம் கடலில் வந்து கரெக்டாக சூரியனை பார்த்தும் நட்சத்திரத்தை பார்த்தும் வழி சொல்கிற மாதிரியான ஒரு மாலுமி வேணும். இவங்களை 2 பேரை மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம உடனே இந்த படகுல கிளம்புவோம். 3 நாளுக்குள்ள நம்ம வந்து அந்த கப்பலை பிடிச்சிட முடியும் நம்மளால். நமக்கு பின்னாடி வந்து பாதுகாப்புக்கு நம்மளோட கப்பற்படையிலேருந்து ஒரு கப்பல் கிளம்பி வரட்டும். அதில் வந்து நம்மளோட போர் வீரர்கள்லாம் வரட்டும். அவங்க வந்து நமக்கு பின்னாடி ஒரு நாள் கழிச்சு தான் வருவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா கூட நமக்கு பின்னாடி அந்த கப்பல் வரும், நம்ம அதில் ஏறி தப்பிச்சிடலாம். இது நம்ம பண்ணல அப்படின்னா நம்மளோட பொக்கிஷத்தெல்லாம் நம்மளால் காப்பாற்ற முடியாது, அது பாரசீகம் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி சொன்னார். உடனே ராஜாவுக்கு வேற வழி எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள நல்லா துடுப்பு போடுற மாதிரி ஒரு 20 மீனவர்களை கொண்டு வந்தாங்க. அது நல்ல ஒரு பெரிய படகையும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த படகுல இந்த ராஜா, மந்திரி, இந்த கமலநாதன், அதுக்கப்புறம் அந்த 20 மீனவர்கள்
பாதுகாப்புக்கு ஒரு 2-3 போர் வீரர்கள் இவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு அந்த படகு வந்து கிளம்பிச்சு. 3 நாளைக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள்லாம் வந்து படகுல வச்சுருந்தாங்க. பின்னாடியே என்ன பண்ணுச்சு, இந்த ராஜாவோட கப்பல் படையிலேருந்து ஒரு பெரிய கப்பல், அதுலேயும் ஒரு 200 போர் வீரர்கள் ஏறிட்டு இந்த படகை தொடர்ந்து அவங்களும் கடலில் போனாங்க. இந்த படகுல ஒரு மாலுமியும் இருந்தார். அவர் வந்து கரெக்டாக வழி காட்டிகிட்டே போனார், இங்கேருந்து பாரசீகத்துக்கு போகிறதுக்கான வழியில் கரெக்டாக அந்த படகு போகுதான்னு. ஏன்னா கடலில் போகும்போது காற்றடிச்சு படகோட திசை மாறிடுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறமா அந்த கடல்லையே தத்தளிக்க வேண்டியதுதான், எந்த இடத்துல இருக்கோன்னே தெரியாமல். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல் தான் இருக்கும், வேறு வழியே இல்லாமல் கடல்லையே திண்டாடிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால ஒரு மாலுமியும் இருந்தார். இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல 10 மீனவர்கள் வந்து துடுப்பு போட்டு அந்த படகை வந்து ஓட்டிக்கிட்டு போனாங்க. நல்ல செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு அந்த படகு. அந்த 10 மீனவர்களுக்கும் நல்லா டயர்டாகிற வரைக்கும் ஓட்டினதுக்கு அப்புறமா என்ன, அந்த 10 மீனவர்களுக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு இன்னொரு 10 மீனவர்கள் உடனே வந்து அவங்க துடுப்பு போட ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் படகு வந்து நல்லா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்லா டயர்டாகிற வரைக்கும் இவங்க கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க, திரும்ப வந்து இவங்க வந்து துடுப்பு போடுவாங்க, அவங்க தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. இதை மாதிரி ஒரு இடத்துல கூட நிற்காம அந்த படகு வந்து போயிட்டே இருந்துச்சு 2 நாளைக்கு. ஆனால் எந்த மழையும் இல்லை, புயலும் இல்லை, காற்றும் இல்லை, அது மட்டும் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. அந்த மாலுமி வந்து சூரியனை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து கரெக்டாக வழி சொல்லிக்கிட்டே வந்தார். நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம், பாரசீகத்துக்கு போகிற வழியில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாரசீகம் போகிற கப்பலை வந்து இவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. 2 நைட்டு 2 டே ஃபுல்லாக வந்து படகை ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு பார்த்தா நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஏன்னா சுற்றி ஒரே கடல் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே தெரில. கப்பல் மட்டும் அந்த படகு மட்டும் போய்கிட்டே இருக்குது. இந்த கப்பலை போய் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த மந்திரி தான் சொன்னார், நம்ம நாட்டிலேருந்து பாரசீகம் போகிறதுக்கு 30 நாள் ஆகும் ராஜா, அதனால இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அந்த கப்பலை பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னார். கடைசியில் 3ஆவது நாள் பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு இவங்க துடுப்பு போட்டிருக்கும்போது பார்த்தா தூரக்கா அந்த கப்பல் போகிறது தெரிஞ்சிச்சு, அந்த பாரசீகத்துக்கு போகிற கப்பல். தெரிஞ்ச உடனே படகுல இருக்கிற மீனவர்கள், அதுக்கப்புறம் அந்த வீரர்கள் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. எல்லாம் பயங்கரமாக கூச்சல் போட்டு சந்தோஷமாக கத்துனாங்க. கத்துன உடனே தூரக்கா அந்த பாரசீகத்துக்கு போகிற கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பலோட கேப்டன் இருக்கான்ல மாலுமி, அவன் வந்து அதை பார்த்தான். பார்த்துட்டு தூரத்தில் வந்து ஏதோ ஒரு படகு வருது, அந்த படகுல இருக்கிறவங்கெல்லாம் பயங்கரமாக கூச்சல் போட்டுக்கிட்டு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து அந்த படகுல இருக்கிறவங்கெல்லாம் வந்து கடற்கொள்ளையர்கள், கடலில் வந்து நடுவில் நம்மளோட கப்பலை நிறுத்தி கப்பலில் இருக்கிற எல்லாத்தையும் திருடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கப்பலில் இருக்கிற போர் வீரர்கள்லாம் கூப்பிட்டு அந்த படகுல வர்றவங்க மேலே அம்பெல்லாம் எய்யுங்க அப்படின்னு சொன்னான். எல்லாரும் கப்பல் மேலேருந்து இந்த படகுல இருக்கிறவங்க மேலே அம்பு விடுறாங்க. இந்த ராஜா மந்திரி எல்லாரும் என்ன பண்ணாங்க, கேடயத்தால் அந்த அம்பு எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு அந்த படகை ஓட்டிக்கிட்டு நேராக அந்த கப்பல்கிட்ட வந்து அந்த படகுலேருந்து ஒரு நூல் ஏணி, கயத்தில் ஒரு ஏணி மாதிரி கட்டியிருப்பாங்க, ஏணியே கயரால் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏணியை எடுத்து அந்த கப்பல் மேலே வீசி எரிஞ்சு அந்த ஏணி வழியாக ஏறி எல்லாரும் கப்பலுக்குள்ளே குதிச்சாங்க. குதிச்சுட்டு அந்த மாலுமிக்கிட்ட ராஜா வந்து, நான் தான் அந்த மாதிரி அனந்தபுரியோட ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அனந்தபுரியோட ராஜான்னு பார்த்த உடனே அந்த மாலுமி வந்து, ஐயோ ராஜா நீங்களா, நான் வந்து கடற்கொள்ளையர்கள் நினச்சி இங்கேருந்து எல்லாரையும் அம்பு விட சொன்னேன், ரொம்ப மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலுமி சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வந்து தங்கப்பன்னு ஒருத்தர் வந்து உங்கள் கப்பலில் வராரு, அவர் வந்து என்ன கொண்டாந்துருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். தங்கப்பனா, அதோ அவர் கீழே தான் உட்காந்துருக்காரு, கீழ்த்தளத்தில் தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜாவை கீழ்த்தளத்துக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த மாலுமி. ராஜா என்ன பண்ணார், யார் தங்கப்பன் அப்படின்னு கேட்டார். தங்கப்பன் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்படியே பின்னாடியால் போய் தங்கப்பனை அப்படியே பிடிச்சி வாயோட சேர்த்து ஒரே அமுக்கி ராஜா வந்து பின்னாடியிலேருந்து போய் பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே தங்கப்பன் திமிடுறதுக்கு பார்த்த உடனே ராஜா விடவே இல்லை. எல்லாருமா போர் வீரர்கள்லாம் சேர்ந்து தங்கப்பனை பிடிச்சிட்டாங்க. அப்படியே அமுக்கி இது மாதிரி உண்மையாக சொல்லிடு, நீ வந்து அரண்மனையோட பொக்கிஷாரையிலேருந்து திருடுனது எல்லாத்தையும் நீ எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொன்னாங்க. தங்கப்பனுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. என்னை மன்னிச்சிருங்க ராஜா, எல்லாத்தையும் இந்த 50 மூட்டையில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூட்டையும் கொண்டாந்து ராஜாட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஒப்படைச்சோடனே ராஜா வந்து எல்லா மூட்டையும் பிரித்து பார்த்தாரு. அவரோட அரண்மனை பொக்கிஷாரையில் காணா போன எல்லாம் அதில் இருந்துச்சு. உடனே அப்பாடா அப்படின்னு ராஜா யோசிக்கிறதுக்குள்ள அந்த தங்கப்பன் என்ன பண்ணார், எல்லா வீரர்களோட பிடியிலேருந்தும் தப்பிச்சு கிட்டுன்னு ஓடினார் மாடிக்கு, கப்பலோட மேல் தளத்துக்கு. அவனை பிடிங்கன்னு எல்லாரும் கத்துனாங்க.
அதுக்குள்ள தங்கப்பன் என்ன பண்ணார், வேகமாக ஓடி போய் கப்பல் மேலேருந்து கடலுக்குள்ளே குதித்து தங்கப்பன் வந்து செத்தே போயிட்டார். உடனே ராஜா வந்து சரி அவன் திருடுனான், அதுக்கான தண்டனையை அவனே அனுபவிச்சிட்டான், நான் அவன் பண்ணுறேன், எங்களோட கப்பல் வந்து இன்னும் ஒரு நாளில் வந்து இங்கே வந்துடும், அதனால் நீங்கள் வந்து உங்களோட கப்பலில் இருக்கிற இன்ஜின் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க, உங்கள் கப்பல் இப்படியே நடுவில் நிற்கட்டும், ஒரு நாளில் எங்களோட கப்பல் வந்த உடனே இந்த தங்கப்பன் கொண்டாந்த இந்த 50 மூட்டையும் நான் வந்து என்னோடய கப்பலுக்கு ஏற்றிக்கிட்டு நாங்கள்லாம் திரும்ப எங்கள் நாட்டுக்கு போகிறோம், நீங்கள் வந்து பாரசீகத்துக்கு நீங்கள் இப்படியே போங்க அப்படின்னு சொல்லி அந்த மாலுமிகிட்ட சொல்லிட்டாரு. அந்த மாலுமியும் சரி ராஜா அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு நாள் கழித்து பார்த்தா இந்த அனந்தபுரியோட போர் கப்பல் அங்கே வந்துச்சு. வந்த உடனே ராஜா, மந்திரி, அதுக்கப்புறம் அந்த கமலநாதன் இவங்கெல்லாம் வந்து இந்த பாரசீக கப்பல்லேருந்து அந்த போர் கப்பலுக்கு இந்த 50 மூட்டையும் மாற்றினாங்க. 50 மூட்டையும் ஏற்றிட்டு இவங்களோட படகையும் வந்து அந்த கப்பலில் ஏற்றிட்டு இவங்கெல்லாம் வந்து போர் கப்பலுக்கு மாறிக்கிட்டாங்க. இந்த ராஜா, மந்திரி, இந்த கமலநாதன் எல்லாரும் மாறிக்கிட்டு ராஜா வந்து அந்த பாரசீக கப்பலோட மாலுமி இருக்கார்ல, அவருக்கு கொஞ்சம் தங்க காசெல்லாம் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரை வந்து பாரசீக நாட்டுக்கு நீங்கள் போங்க, நாங்கள் எங்கள் நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த போர் கப்பலை ஓட்டிக்கிட்டு அங்கேருந்து திரும்ப வந்தாங்க. எல்லா பொக்கிஷத்தையும் நம்ம திரும்ப கொள்ளையடித்த பொக்கிஷத்து எல்லாத்தையும் நம்ம கண்டு மீட்டெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு வந்து நல்லா திருப்தியாக இருந்துச்சு. நேராக கொண்டாந்து எல்லா இதையும் கொண்டாந்து பொக்கிஷாரையில் கொண்டு மறுபடியும் வச்சாங்க. வச்ச உடனே ராஜா வந்து மறுபடியும் கமலநாதனை கூப்பிட்டு உங்களால் தான் வந்து இந்த திருடு போன பொக்கிஷம்லாம் கண்டுபிடிச்சி மீட்க முடிஞ்சிச்சு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு 1,00,000 பொற்காசு நான் தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த வாட்டி என்ன பண்ணார், கமலநாதன் வந்து சரி ராஜா நீங்கள் கொடுக்குற பொற்காசை நான் வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னாரு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். இந்த பொக்கிஷாரையை போட்டு பூட்டியிருக்கீங்கல்ல ஒரு பூட்டு, அதையும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னாரு. இந்த பூட்டு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னாரு. இல்லை ராஜா, இந்த பூட்டை திறக்கிறதுக்கான சாவி வந்து இப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, அதனால நாளைக்கு வேறு யாராவது இந்த பொக்கிஷாரையை திறந்து எதையாவது திருடு போனால் கூட உடனே கமலநாதனை கூட்டு வா, பாதாள ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க, அதனால அதுக்கான சான்ஸே வரக்கூடாது, நீங்கள் உங்களோட பொக்கிஷாரையை வந்து வேறு ஏதாவது ஒரு பூட்டை நல்ல பூட்டாக போட்டு பூட்டிக்கிங்க, இந்த பூட்டை நீங்கள் எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ராஜாவும் சிரிச்சுக்கிட்டே சரி இந்தாங்க இந்த பூட்டை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த பூட்டையும் அவருக்கே கொடுத்துட்டாரு. அப்புறம் கமலநாதன் வந்து அவருக்கு கொடுத்த அந்த 1,00,000 பொற்காசோட அவர் வந்து அவரோட ஊருக்கு போய் சேர்ந்தார். அங்கே அவர் சந்தோஷமாக இருந்தார். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.